நம்மளும் இந்த இதில் இருக்கோம். கரெக்டுங்களா? அடுத்த விஷயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா, ஓவர் 10 கோடி சானிட்டரி நாப்கின்ஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இதாகிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய 3 ஆண்டுகளில் இது டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளும் இந்த இதுக்குள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இந்த விழிப்புணர்வை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஏற்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய அ அந்த வியாபார முன்னேற்றமும் இருப்பதற்கு வாய்ப்பு. ஃபைன். இப்போ இதுக்குள்ள நம்ம போகும்போது, நமக்கு இது பத்தின இன்கிரீஸ்ட் அவேர்னஸ் இதன் மூலியமாக தான் அது ஜாஸ்தியாக போகுது. அண்ட் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, 70% பெண்கள் இந்த ரேஷஸ் வருது. அந்த நேரத்தில அது ஏன் வருது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அவங்க என்ன உபயோகப்படுத்தியிருக்காங்க அந்த மெட்டீரியலினுடைய விளைவாக இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்போ. அடுத்தது அது வரும்போது அது ஃபுல்லாவே அத உறிஞ்சக்கூடிய தன்மை அங்க இருக்கணும். அந்த உறிஞ்ச தன்மை இல்லன்னா அது என்ன ஆகும்? அது அப்படியே வெளிய இதாகும். அதன் மூலியமாக அது என்ன ஆகும்? நாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு, அந்த ட்ரெஸ்ஸ வீணாக்கிடும். ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் அடுத்து சரியான ஃபிட் இல்ல. இதெல்லாம் அவங்களுடைய குறைகள். அண்ட் இதனால என்ன பண்றாங்க? அ எல்லா லேடீஸுமே அவ்ளோ யூஸ் பண்ணலாமா? இந்த பிராண்டுக்கு போய்க்கலாமா? இத யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அப்படிங்கிறதுல தான் இருக்காங்க. சரி. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? அதுல 65% இதெல்லாம் வந்து கணக்கெடுப்புகள். ஸ்டாட்டிஸ்டிக்கல் கணக்கெடுப்புகள். என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி, மற்ற நாட்கள் மாரி இந்த நாட்களும் அதே மாரி இருக்கணும். எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. இந்த நாள் வந்துருச்சு அப்படிங்கிறது இல்லாத மாரி அந்த ஒரு அதே கம்ஃபர்ட்டோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்க. அது இருந்ததுன்னா, அதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு அ ஒரு இத சாதிச்ச மாரி அவங்க நெனச்சுப்பாங்க. அடுத்த விஷயம், இந்த மாரி ரேஷஸ் அந்த அரிப்பு இந்த இதெல்லாம் வருவதை இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. அண்ட் அடுத்தது வரக்கூடியத நல்ல உறிஞ்ச தன்மை. அத வந்து அப்படியே ஓல்ட் ஆயிக்கணும். உறிஞ்ச தன்மை இருக்கணும்னு பார்க்குறாங்க. அடுத்தது காற்றோட்டமும் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இது. இதுல இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் என்ன கணக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, இப்பதான் நம்ம இன்னொரு விஷயத்துக்குள்ள போறோம். 62% அ மகளிர்கள் வெஜினல் அதாவது இந்த பிரச்சனைகள்னால அவங்களுக்கு இந்த சரியான சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணாதனால, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நோய்களும் மத்ததும் வருகிறது வாய்ப்பு இருக்கு. இது என்னலாம் வருது அப்படிங்கிறத, இப்போ சில சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அத பாருங்க. அதுக்கப்புறம் அத கொஞ்சம் நம்ம டீப்பா விளக்குவோம். இதுவரைக்கும் ஸ்க்ரீன் கரெக்ட்டா ஷேர் ஆயிருக்கு. என்னோட ஆடியோலாம் சரியா இருந்ததா பாஷா சார்? ஆல் பெர்ஃபெக்ட் சார். நோ இஷ்யூ. இப்ப நான் வீடியோ போடப் போறேன். வீடியோ ஷேர் ஆகுது. அதனுடைய வாய்ஸ் வருதான்னு நீங்க எனக்கு சொல்லணும். யா, ஷூர் சார். வீடியோ ஷேர் ஆகுதா? எஸ் சார். பெர்ஃபெக்ட் சார். நோ இஷ்யூ. வீடியோல சவுண்ட் வருதா? எஸ் சார். பெர்ஃபெக்ட் சார். ஓகே. சுகாதார தாள்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு புதிய ஆய்வு அவை உடல் நலத்திற்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று வெளிப்படுத்தியுள்ளது. டாக்ஸிக் லிங்க் என்ற ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி, சுகாதார தாள்களில் உள்ள ரசாயனங்கள் பெண்களில் புற்றுநோய் மற்றும் கருத்தரிக்க முடியாமை ஆகியவற்றின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். ஆராய்ச்சியின்படி, பொதுவாக அதிகம் பயன்படுத்தப்படும் சுகாதார தாள்களில் புற்றுநோய் ஏற்படுத்தும் ரசாயனங்கள், இனப்பெருக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள், உடல் ஹார்மோன்களை பாதிக்கும் மற்றும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் போன்றவை உள்ளன. இவை உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கானவை. இந்த ஆய்வு இந்தியாவில் பொதுவாக கிடைக்கும் 10 வகை சுகாதார தாள்கள் மீது நடத்தப்பட்டது. மேலும் அனைத்து மாதிரிகளிலும் புற்றுநோய் ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ள தலேட்கள் மற்றும் எளிதில் ஆவியாகும் காரிக ரசாயனங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. தேசிய குடும்ப ஆரோக்கிய கணக்கெடுப்பு இந்தியாவில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட பெண்களில் சுமார் 64% பேர் சுகாதார தாள்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று வெளிப்படுத்தியுள்ளது. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த வெளியே வரக்கூடிய அந்த டிஸ்சார்ஜினால ஏற்படக்கூடிய அந்த அன்கிளென்லினஸ், அதாவது அந்த சுத்தம் இல்லாத தன்மை, அந்த வாசனை, அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வீணாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசினோம்.
ஆனா இங்க என்ன வருது பாருங்க. இதனால அதை யூஸ் பண்ணுவதனால பலவிதமான நோய்கள், அவங்களுக்கு குழந்தை இல்லாம போறதுக்கு உண்டான விஷயங்கள், கேன்சர் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய இது இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. இத வந்து நான் காமிச்சேன் இல்லைங்களா? இது ஒரு ஃபாரின் ஆர்கனைசேஷன் இத போட்டிருக்காங்க. இத நான் தமிழாக்கம் பண்ணேன். இதே விஷயத்த நம்மளுடைய தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு மீடியா, அதாவது நியூஸ் பேப்பர்லயும் இருக்காங்க, டிவிலயும் இருக்காங்க. அவங்களுடைய இதையும் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே டேலி ஆகும். இந்தியாவில் விற்கப்படும் பெரும்பாலான சானிட்டரி நாப்கின்களில் ஆபத்தான ரசாயனங்கள் உள்ளதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் சந்தையில் கிடைக்கும் 10 வகையான சானிட்டரி பேட்களை சோதித்தனர். அதில் இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் சானிட்டரி பேட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பெண்களிடையே எண்டோமெட்ரியோசிஸ், கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள், கரு வளர்ச்சியில் உள்ள சிக்கல்கள், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன சொன்னாங்களோ அதே விஷயம்தான், அதே 10 பிராண்டு. இதுல யூஸ் பண்ணக்கூடிய இதுல வந்து என்ன ஆயிருக்கு, இதுல யூஸ் பண்ணக்கூடிய ரசாயன பொருட்களினுடைய விளைவாக இப்போ நம்ம இங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஊர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை எங்க பொருத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கே தெரியும், அவங்களுடைய யோனி பகுதியில அந்த இடத்துல பொருத்துறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் நினைவுபடுத்த விரும்புறேன். 2020 அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த 2020ல நம்ம யார பார்த்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தானா? இன்னைக்கு மாஸ்க் யாருக்கிட்டையும் இல்ல. ஆனா 2020 அந்த 21ஆம் ஆண்டுகள்ல எங்க பார்த்தாலும், எங்க போனாலும், வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாரும் ஒத்துப்பீங்க. சரி. அந்த மாஸ்க் எங்க போட்டிருந்தாங்க? நம் மூக்கு துவாரங்களையும், நம் வாய் துவாரத்தையும் அடைக்கப்பட்ட அதுதான் மாஸ்க். ஏன்? பிகாஸ் மூக்குல துவாரம் இருக்கு, வாயில துவாரம் இருக்கு. அதன் வழியாக பாக்டீரியா உள்ள போகும். அது உள்ள போகும்போது ஏற்படக்கூடிய நோய்ங்க தொண்டையில ஏற்படக்கூடிய ஒரு வைரஸ் இல்லைங்களா? ஃபைன். இப்போ இவங்க எங்க இத பொருட்படுறாங்களோ அங்கேயும் ஒரு துவாரம் இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனா, நம்ம மூக்கு வாயிலிருந்து தொண்டைக்கு போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரத்தை விட மிக மிக அருகாமையில அவங்களுடைய அந்த ஓவரி அதெல்லாம் இருக்கு. இப்ப அங்க ஏற்படக்கூடிய விஷயத்தினால அந்த துவாரத்தின் வழியாக உள்ள போய் தேவையில்லாத விஷயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? இப்ப நீங்களே யோசிங்க. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வரக்கூடிய வெளிப்பாட யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இன்னைக்கு 100க்கு 70-80% பெண்கள் வேலைக்கும் மற்ற விஷயத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கனால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, ஒரு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நம்ம பெண்கள்லாம் அந்த மெச்சூரிட்டி, அந்த மூப்பு அடையும் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 14 வயசு, 15 வயசு அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 14 வயசு அப்படின்னாக்கா, ஒரு 8வது, 9வது அந்த மாரி கிளாஸ்கள்ல இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கரெக்ட்டா அந்த நேரம் இதாகும். ஆனா இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன், 3வது, 4வது ஏன் 100% 5வது படிக்கும்போது, 6வது படிக்கும்போது வந்துருது. கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வயதுல அந்த குழந்தைகளுக்கு இத பத்தின என்ன இது இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதன் மேல நம்ம எவ்வளவு கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல விலைய பத்தி நம்ம கவலைப்படலாமா? அடுத்து இங்க ஒரு விஷயத்த நானு பதிவு பண்ண ஆசைப்படுறேன். விலைய பத்தி வெஸ்டீஜ்ல இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வெறும் வாங்குவதும் இல்லையே. இதன் மூலியமாக ஒரு வாய்ப்பு இருக்கே.
இதை இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த விஷயத்த நமக்கு தெரிந்த பெண்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு சொல்லும்போது, ஒரு 10 குடும்பத்துக்கு சொல்றோம்னா 10 குடும்பம் வாங்குறாங்க, வாங்கல. 2 குடும்பங்க இருக்கா இல்லையா? அப்ப அதன் மூலியமாகவே உங்க வருமானமும் அதிகரிக்க போகுது. அப்ப ஏன் அந்த விலைய பத்தியோ, மத்தத பத்தியோ நம்ம க உ ஆ ஆரோக்கியத்த பத்தின கவனத்த விட்டுப்புட்டு, எதற்காக அந்த விலை மேல நமக்கு அந்த கவனம் போகணும்? ஒரு நிமிஷம் யோசிங்க ஃபிரெண்ட்ஸ். அடுத்த விஷயம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சானிட்டரி நாப்கின்னால 7 விதமான டேஞ்சரஸ் பயங்கரமான விஷயங்கள் என்னென்ன பாருங்க. அதுல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நம்பர் 1, எல்லா வகையான சானிட்டரி நாப்கின்களையுமே காட்டன்ல தான் தயாரிக்கிறாங்களான்னு கேட்டா அது கிடையாது. பெரும்பான்மையான சானிட்டரி நாப்கின்களானது சிந்தட்டிக் மெட்டீரியல், ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கப்படுது. நம்பர் 2, சானிட்டரி நாப்கின்ஸ் ஆனது பாக்குறதற்கு நல்ல ஒயிட்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் தெரியணும் அப்படின்றதற்காக அதுல குளோரின் ப்ளீச்ச கலக்குறாங்க. இது உடல்ல அப்நார்மலான செல்ஸ வளர செய்யும். இதனால இம்யூனிட்டி பவர் ஆனது குறையும். மேலும் இது உடல்ல ஹார்மோனல் இம்பேலன்சஸையும் ஏற்படுத்தும். நம்பர் 3, சானிட்டரி நாப்கின்களானது அதிகமா அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையோடு இருக்கணும்ன்றதுக்காக இதுல டயாக்சினை ஆட் பண்றாங்க. இது பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது பெண் உறுப்புல அப்நார்மலான டிஷ்யூவை வளர செய்யும். இதனால கேன்சர் ஏற்படும். நம்பர் 4, டயாக்சினை போலவே சானிட்டரி நாப்கின்ஸ்ல சேர்க்கக்கூடிய செல்லுலோஸ் ஆனது கருப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தும். நம்பர் 5, சானிட்டரி நாப்கின்களானது நல்ல ஃப்ரேக்ரன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல சேர்க்கக்கூடிய ஓடர் நியூட்ரலைசர், டியோட்ரண்ட், ஃப்ரேக்ரன்ஸ் போன்றவையானது மலட்டுத்தன்மை, குறைபாடோடு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நம்பர் 6, சானிட்டரி நாப்கின்ல இருக்கக்கூடிய சிந்தட்டிக் மெட்டீரியல் ஆனது ஈரத்தன்மையை பிளாக் செய்யறதற்காக யூஸ் ஆகுது. ஆனா இது வஜைனல் ஏரியால ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். இதனால ஸ்கின் இரிட்டேஷன், ரேஷஸ் போன்றவையும் ஏற்படும். நம்பர் 7, இதுல சேர்க்கக்கூடிய பிபிஏ மற்றும் பிபிஎஸ் போன்ற கெமிக்கல்ஸ் ஆனது கருவளர்ச்சி தடையை ஏற்படுத்தும். அதிக நேரம் சானிட்டரி பேட்ஸை யூஸ் பண்ணும் பொழுது அது டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். இது உயிருக்கே ரொம்ப ஆபத்தான இன்ஃபெக்ஷன். துணிய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெண்கள் வேலைக்கும் மற்றதுக்கும் போகும்போது அவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வியாபாரம் இது நடந்தது. அதில் தான் அந்த நாப்கின்ஸ் வந்தது. அதில் குறைச்ச விலைக்கு எதையோ ஒன்று பண்ணி கொடுக்கணுங்கிறதுல, அதே சமயத்தில் இந்த மாதிரி வாசனை நல்லா அழகாக இருக்கணும், இதில் வச்சு தேவையில்லாத கெமிக்கல்ஸும் மற்ற விஷயங்களுடைய விளைவாக நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க. பிசிஓடி ப்ராப்ளம் சொல்கிறாங்க, ஃபெர்டிலிட்டி. இன்னைக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் வெளியே பார்க்குறீங்களோ அவ்வளவு ஃபெர்டிலிட்டி சென்டர் அங்கே இருக்கு. அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல எவ்வளவு காசு? அப்ப இதன் மேல நம்ம கவனம் எடுக்கணுமா வேண்டாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாத்திரம் இல்ல, ஒரு டாக்டர் இத பத்தி என்ன சொல்றாங்க? மார்க்கெட்ல நிறைய இருக்கு. அந்த பேட்ஸ்ல என்னன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. பேசிக் சப்ஸ்டன்ஸ் செல்லுலோஸோ காட்டனோ அதுதான் இருக்கும். அதுதான் நல்ல ரத்தத்தை உறிஞ்சி இழுத்துக்கும். அதை ஈரத்தன்மை படாம இருக்கிறதுக்கு 4 பிளாஸ்டிக் கவர் அளவுக்கான பிளாஸ்டிக் அதுல கோட் பண்றாங்க. இனிஷியலா அது ஒயிட் கலர்ல இருக்காது, நமக்கு அவைலபிளா இருக்க மாதிரி. அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதை வெள்ளப்படுத்துறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு அதை சுத்தப்படுத்துறாங்க. அது வெஜைனாக்குள்ள டைரக்டா அந்த கெமிக்கல்ஸ் போய் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றது ஆய்வுகளே சொல்லுது. ஸோ என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கு? டயாக்சின்ஸ், டாலேட்ஸ் அண்ட் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் நேரடியாக நம்ம வல்வா அண்ட் வெஜைனா இந்த யோனி பகுதியில் படும்போது டைரெக்டாக கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை வாய்க்கும் நிறைய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இன்க்ளூடிங் மீ நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு தெரியாமையே இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தி இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்னு சொன்னால் கேட்டால் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஒன்று கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், குழந்தையின்மை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ், சில நாளமில்லா சுரப்பிகள், அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வரலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கர்ப்பப்பை வாயில் கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஆய்வு முறைகளில் கண்டுபிடிச்சு. புரிஞ்சுதா? இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்கு. அப்போ இதன் மேலே நம்ம கவனம் எடுக்கணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய குழந்தைகள்
அந்த சின்ன வயசில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் டாய்லெட்டை யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம எவ்வளோ கவனம் எடுக்கணும், எவ்வளோ தூரத்திற்கு நம்ம அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த இதில் நம்மளுடைய டியூ கார்டன் உமன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கிளென்லினஸ் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான அந்த 4 நாட்கள் மற்ற நாட்கள் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நேரத்தில் அவங்களுடைய ஹைஜீன், அவங்களுடைய அந்த சுகாரத்தன்மை, அது என்ன பண்ணுறது, சுத்தத்தன்மை, அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறாங்க, அங்கே வராங்க, அதனால் அதன் மேலே கவனம் எடுக்கிறாங்க. பட் அதில் பண்ண முடியல அவங்களால. அண்ட் அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இதனால வரக்கூடிய தேவையில்லாத ஆரோக்கிய சீர்கேடுகள் இருந்தும் தப்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 500 சைக்கிள்ஸ் ஒரு சாதாரண விமன் சந்திச்சாக வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாமல் எதையோ பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. டேக்கிங் கேர் ஆஃப் இதுக்கெல்லாம் ஒரு இதாக தான் நம்மளுடைய டியூ கார்டன் இதாகி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி 1970s தான் முதல்ல இந்த நாப்கின்ஸ்கள் இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. அண்டு இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இப்போ காமிச்சது தான் உங்களுக்கு. இதை நம்ம எலாபரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதுவும் நான் சொன்னது தான். இப்போது நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய டியூ கார்டன் மற்ற லீடிங் பிராண்ட் வச்சுருக்கேன், அந்த கவரை திருப்பி வச்சுருக்கோம். இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். இப்போ வந்து நம்மளுடைய டியூ கார்டன் ப்ளஸ் வெளியே இருக்கக்கூடிய பாப்புலர் 2 பிராண்டு இதை நம்ம டெமோ பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டியூ கார்டன் வச்சுருக்கோம், நம்ம பாப்புலர் பிராண்டும் வச்சுருக்கோம். ப்ளஸ் ஒரு பவுலில் தண்ணி, அந்த தண்ணியில் வந்து உஜாலா கலந்துருக்கோம், ப்ளூ, ஸோ தட் அந்த நிறம் தெரியறதுக்காக. ப்ளஸ் வி ஆல்சோ ஹேவ் எ சிரிஞ்ச். அந்த சிரிஞ்சு பார்த்திங்கன்னா 20 ml. ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோங்கிற நம்ம அளவு தெரியுறதுக்காக அந்த சிரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போது டெமோ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 3 பேக்கையும் நம்ம பிரிக்க போகிறோம். முதல்ல ஒரு பாப்புலர் பிராண்டை கட் பண்ணுறாங்க, பாருங்கள். முதலேருந்தே பிரித்து காமிக்கிறோம் உங்களுக்கு, ஏன்னா அந்த பேக்கிங்லேருந்து எப்படி இருக்குது பாருங்கள். பிரிச்சிருக்காரு. இந்த பேக்கை காமிக்கணும். ஓகே, எடுக்கிறாங்க. ஓகே, இந்த பேக்கில் ஒரு ஸ்மால், ஒரு சின்ன ப்ரொடெக்டிவ் இது கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டாங்க. இது ஒரு பேக்கு. இது புல்லுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இது அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பேக்கை இப்போ நம்ம பிரிச்சுட்டோம், இதை நம்ம சீல் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன ஆகும், இந்த பேக்கில் நம்ம வைப்போம். பேக்கில் என்னெல்லாம் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னென்ன விஷயம் வச்சுருப்போம் பாருங்கள், எதெல்லாம் போய் படுன்னு பாருங்கள். கடப்புறம் அதை எடுத்து நம்ம எங்கே அதை பொருத்த போகிறோம், அது எந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம். ஃபைன். இப்போ அடுத்த பிராண்டு பிரிக்கிறாரு, அதையும் பாருங்கள். இதையும் பிரிச்சிருக்காரு. இப்போ அந்த பேக்கை பாருங்கள், அதுவும் அப்படி தான். அதுவும் பிரித்தாச்சு. அதை இப்போ திருப்பி சீல் பண்ண முடியாது. இப்போ இதை பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ரப்பர் பேண்டை போட்டு எதாவது பண்ணி வைக்கணும் நம்ம. அதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது 2வது. இப்போ நம்மளுடைய டியூ கார்டன், அந்த டியூ கார்டன் பேக்கிங் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளிப் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஒரு கம் இருக்குது, அதை எடுக்கிறாங்க, ஃப்ளிப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ப்ரொடெக்டிவ் அலுமினியம் ஃபாயில் ஓகேங்களா, உள்ளே எடுக்கிறாங்க. அந்த பேக்கிங் எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணலாம், அதை எடுத்து திருப்பி அப்படியே சீல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது நம்ம எங்கே வச்சாலும் எதாவது ப்ராப்ளம் இருக்குமா. அடுத்து அந்த பேடுக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்டிவ் கோட்டிங் கொடுத்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகி அதை மாத்திரம் கூட நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதை எடுத்துட்டாங்க. எந்த இடத்துல டிஸ்மேண்டில் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு லைட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து வைக்கிறோம். இப்போது நம்ம பேக்கிங் பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம பேக்கிங் எப்படி இருக்குது, மற்ற பேக்கிங் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பேக்கிங்லேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு பேட்லேயுமே நம்ம எவ்வளவு தண்ணி அதனால் இது பண்ண முடியும், உறிஞ்ச முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி அங்கே சிரிஞ்ச் இருக்குது. அந்த சிரிஞ்ச் வந்து ஒரு தடவை எடுத்தோம்னா இட் இஸ் 20 ml. நார்மல் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த்தி அப்படின்னா 40 ml. ஸோ 20 ml முதல் தடவை 20 ml விடுறாங்க. பார்த்துக்கோங்க, இது விடுறாங்க. மேலேயே இருக்குது, உள்ளேயே கூட போகல, முள்ள தான் உள்ளே போகுது. ஒரு 20 ml விட்டுருக்காங்க ஒரு பேட்டில். அடுத்த 20 ml எடுக்கிறாங்க, அடுத்த பேட்டில் விட்றாங்க. அங்கேயும் பாருங்கள், டக்குன்னு உள்ளே போகல. அடுத்து நம்ம இன்னொரு 20 ml எடுக்கிறாங்க. இதை நம்மளுடைய டியூ கார்டனில் விட போகிறாங்க. அங்கே பாருங்கள், விட அது எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள், எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள். இங்கே எப்படி அப்சர்வ் ஆச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் வெறும் 20 ml ஆச்சுங்களா. இப்போ அடுத்த இன்னொரு தடவை எடுக்கிறாங்க. இப்போ தான் ரெகுலர் ஃப்ளோ, அதாவது 40 ஃப்ளோவுக்கு சரியாகும். இப்போ இந்த முதல் இதில் இன்னொரு 20 ml விடுறாங்க. இங்கே பாருங்கள், அது உள்ளே போகிறதுக்கே, அது அப்சர்வ் ஆகிறதுக்கே இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதே மாதிரி அடுத்ததுலேயும் அதே இன்னொரு 20 ml கொடுக்குறாங்க. திருப்பி பாருங்கள், அது அப்படியே அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது, உள்ளே அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இப்போ அனதர் 20 ml எடுக்கிறாங்க. நம்மளே விட்றாங்க. பாருங்கள், டக்குன்னு எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக அது அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போது 20 ml ஆச்சாச்சு. இப்போது வெட்னஸ் ஃபீல் பார்க்கலாம். அவர் இப்போ டச் பண்ணி காமிப்பார் பாருங்கள். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், அது எவ்வளவு தண்ணி அங்கே பாருங்கள். see the வெட்னஸ், வெறும் நார்மல் ஃப்ளோக்கு வெட்னஸ். இங்கே பாருங்கள் தண்ணியே வெளியே வருது, கேட்டுங்களா. இப்போ நம்புது எவ்வளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இது டோட்டலி வெட்டு, இதுவும் டோட்டலி வெட்டு. இது கொஞ்சம் வெட்டில் கம்மி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் நார்மல் ஃப்ளோக்கு உண்டான 40 mlயே நம்மளுடைய அதர் பிராண்ட்ஸ் தாங்கலை. இப்போது நார்மல் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 mlங்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் இருக்கும். பட் 70 to 80% பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஒன்லி. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா கேர்ள்ஸுமே பார்த்திங்கனாக்கா ஹைலி அனிமிக்காக இருப்பாங்க. காரணம் இதுதான், ஐவி பிளட் ஃப்ளோ. இப்போது அனதர் 40 ml விட்டு பாருங்கள். இப்போது அனதர் 20 ml எடுத்திருக்காரு. அதை இப்போ விட்டு இந்த மேலே விட்றாரு. பாருங்கள், உள்ளேயே போக மாட்டேங்குது, வெளியே வெளியுது பாருங்கள். அது எப்படி உங்களுக்கு கேமராவில் தெரியும் உங்களுக்கு நல்லா. அடுத்ததுலேயும் விடுறாங்க அனதர் 20 ml. இப்போ டோட்டலாக என்ன இருக்குன்னா 40 + 20 60 ml தான் ஆயிருக்கு. அங்கே பாருங்கள், வெளியே எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வருது அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து அந்த பிராண்டில் பாருங்கள். இப்போ நம்மளதில் எடுக்கிறாங்க. இப்போ நம்மளதில் விட போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அப்சர்வ் ஆகுது பாருங்கள். உங்கள் முன்னாடியே 40 இருந்தாலும் இந்த 220 விடும்போது எவ்வளவு சீக்கிரமாக அது உறிஞ்சி உள்ளே எடுக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ 60 ஆச்சு. அனதர் 20 எடுக்கிறாங்க. இப்போ தான் 80 ஆக போகுது. இங்கே பாருங்கள் தண்ணியே உள்ளவே போக மாட்டேங்குது, அப்சர்வ்க்கே முடியல. அதனால் ஏற்கனவே நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. இப்போ இன்னொரு 20 ml விட போகிறோம். இப்போ ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்கிறவங்க இந்த மாதிரி பேடை வாங்கினாங்கன்னா அவங்க எவ்வளோ பாருங்கள், வெளியவே ஓடி வந்துருச்சு தெரியுதுங்களா. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இதாகி அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 80 ml ரெண்டுலேயும் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 20 ml எடுத்து நம்மளது போட்டோம்னா 80, நம்மளது 80 ஆகும். அங்கே பாருங்கள், இப்போ நம்மளதுலேயும் விடுறாங்க. இது பாருங்கள், விட
அது எவ்வளவு சீக்கிரமாக உள்ளே அப்சர்வ் உரிச்சி எடுக்குது பாருங்கள். தண்ணியை டக்கு 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 டக்குன்னு உள்ளே எரிஞ்சுது பாருங்கள். அதுதாங்க முக்கியம். இப்போ பாருங்கள், இப்போது டச் பண்ணாலே எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி அப்படியே வெட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி இதுவும் வெட், அது ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு. கை தொடச்சிக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. எப்படி ட்ரையாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். எந்த விதமான ஒரு வெட்னஸும் இல்லாமல் எல்லா தண்ணியும் உள்ளே போயிருக்கு. நம்மளோட பேட் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் நாட் 80 ml, இட் கேன் டேக் 200 ml ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே 80 ml விட்டுருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு அந்த தண்ணியை உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்த பிளேட்டே எடுத்து கமுத்து காமிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள், எவ்வளோ பிளட் பாருங்கள். இப்போ இது மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இதுலேயும் இருக்கும். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பாருங்கள், மோரர்லெஸ் பாதிக்கு பாதி. இப்போ இந்த பிராண்டெல்லாம் நம்பி நம்ம வெறும் விலை கம்மிங்கிற ஒரே காரணத்திற்காக இதே நம்மளில் பாருங்கள், ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்கள். ஏதாவது ஒரு சொட்டு தட்டி கூட பார்த்தா கூட ஒன்றும் வராது. ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்கள். இதுதானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேடினுடைய ஃபஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுருக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சது என்னென்னா, இந்த சானிட்டரி பேடினுடைய ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். அதாவது வரக்கூடிய அந்த லிக்விடை தன்பால் பிடிச்சி வச்சுக்கிறது. அந்த பேசிக் ஃபங்க்ஷன்லேயே வெளியே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் மிசரபிளி ஃப்ளைட், பரிதாபமாக தோற்றுருக்கு. ஆனால் நம்ம பிராண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாத்துலேயுமே 80 விட்டுட்டோம். பார்த்தீங்க எப்படி அதனுடைய லட்சணம், அந்த பேசிக் இதுவேன்னு. இப்போ ஒவ்வொன்றையும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு இதாக கட் பண்ண போகிறாரு பாருங்கள். இந்த முதல் இதை அவர் கட் பண்ணுறாரு. ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காரு. அந்த மேல் லேயரு எடுத்து, அந்த மேல் லேயர் வந்து பிளாஸ்டிக்கு, அதனால தான் அது உறிஞ்ச முடியல. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் மூலிமா எவ்வளோ டிசீஸ் வேறு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அ காட்டன்னா ஏதோ காட்டன் நினைக்காதீங்க. அதுக்கு பேர் என்னென்னா ரீசைக்கிளபிள் காட்டன். அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. காட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அடிபட்டதுன்னா அந்த ஊண்டை, அந்த காயத்தை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணதுக்கப்புறம் தூக்கி போடுறாங்க பாருங்கள், அதை ரீசைக்கிள் பண்ணது அந்த காட்டன். அப்போ அந்த காட்டன் அங்கே வச்சு அது எங்கே போட்டு வைக்கிறோன்னு நீங்களே பாருங்களேன். கொஞ்சம் அடுத்த இதுக்கு இப்போ அடுத்த இதில் எடுக்கிறாங்க பாருங்கள். அதையும் கட் பண்ணுறாங்க. அதுலேயும் அதே மாதிரி டாப் லேயர் வந்து சாதாரண ஒரு பிளாஸ்டிக் லேயர். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காட்டன், அதே ரீசைக்கிளபிள். அதுவும் அந்த இதுலேயாவது கொஞ்சம் காட்டன் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கெட்டி இருந்தது. இது ரொம்ப லேஸு, அவ்வளோதான். அதனால் தாங்கவே முடியல. இது ஒரு ரீசைக்கிளபிள் காட்டன். இவ்வளோ தான் அவங்களுடைய பேட். அதனால தான் 25 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. இது புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளது கட் பண்ணுறாங்க. நம்மளது வந்து 8 லேயர். ஸோ மேலே இருக்கிறத கட் பண்ணுறாங்க. இந்த மேல் லேயர் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ காட்டனி மெட்டீரியல். அதாவது நல்லா உறிஞ்சக்கூடிய காட்டன் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மெட்டீரியல். இது நிறையா இதை உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இதை எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இங்கே இருக்கிறது காட்டன் இல்லை. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜெல். அதை எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். இட் இஸ் அ ஜெல். ஒரு நம்மளுடைய அக்வா ஜெல் யூஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது காட்டனில் ஒரு உறிஞ்சக்கூடிய ஒரு ஜெல் ஃபார்ம். இது வந்து பயோடிகிரேடபிள் ஃபார்ம். இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்புறமா. இதை தான் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இந்த இடத்துல அந்த ஆனயான் கிராஃபைன் அந்த இதுவும் அங்கே இருக்காங்க. இது நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன்.
நம்மளுடைய உறுப்புகளுக்கு நல்லா ரெஜெனரேஷன் கொடுக்கக்கூடியது, எல்லா விஷயமும் இங்கே ஒரு லேயர் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய டியூ கார்டனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இமேஜின், இப்போ நமக்கு பண்ண காமிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் இதுலேயே இப்போ இங்கே இருக்கிற ஜெல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணியை நல்லா உறிஞ்சி தன்பால் வச்சுக்கக்கூடியது. விவசாயத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தெரியும், நம்ம இதில் நம்ம ப்ராடக்ட்டில் அக்வா ஜெல்னு ஒன்று இருக்குது. அந்த அக்வா ஜெல்லுடைய ப்ராடக்டோட இது என்னென்னா, எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் தண்ணியை தன்பால் பிடிச்சி வச்சுக்கக்கூடியது. அதே மோரர்லெஸ் ஃபார்முலா தான் இதுவும். அண்ட் அதுவும் பயோடிகிரேடபிள் தான், இதுவும் பயோடிகிரேடபிள் தான். அதுவும் தாவரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான், இதுவும் தாவரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். அடுத்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எங்கே வச்சு ப்ரொடக்ட் பண்ணுறோம்னா, முக்கியமான உறுப்பு, அந்த முக்கியமான உறுப்புக்கு பக்கத்தில் கர்ப்பப்பை எல்லாம் இருக்குது. அப்போது அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரொடக்ட் பண்ணோம், புரியுதுங்களா? இப்போ அந்த பிராண்ட்லலாம் அந்த முதல் தன்மை, அந்த தண்ணி வரக்கூடிய அந்த ஃப்ளோவே அதனால் எடுத்துக்க முடியல. இப்போ நம்ம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய இன்ட்ரடியூசிங் நம்மளுடைய சானிட்டரி நாப்கினில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிராஃபைன் சிப் எஃப்ஐஆர் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இது என்னடா அது கிராஃபைன் சிப்பு எஃப்ஐஆர் டெக்னாலஜி அப்படின்னாக்கா, எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபார் இன்ஃப்ரா ரெட் ரேஸ், அதாவது சூரிய ஒளிகள்லேருந்து பலவிதமான ரேஸ் வருது, புரியுதுங்களா? அதில் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸுங்கிறது நமக்கு ஹார்ம்ஃபுல். அதே நம்ம உடம்புக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதும், நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும், உயிர் கொடுக்கக்கூடிய விஷயமும் எஃப்ஐஆர் டெக்னாலஜிங்கிறது இருக்குது. அந்த எஃப்ஐஆர் டெக்னாலஜி இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் டெக்னாலஜி சன்லேருந்து வரக்கூடிய அதே விஷயத்த பல கிளேன்னு சொல்லுவாங்க, களிமண், அதெல்லாம் நல்லா என்ன சொல்கிறது, ஃபர்னஸ் அது மாதிரி இதில் ஹீட் பண்ணும்போது அந்த கிராஃபைன்லேருந்து வரக்கூடிய அந்த இது வந்து எஃப்ஐஆர் இதில் இருக்கும். அப்போ அந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய எஃப்ஐஆரோடைய தன்மைக்கு அது இருக்கும். அதை தான் இதில் வச்சுருக்காங்க. கிராஃபைன் மாத்திரம் இல்லை, அதோடு சேர்த்து அணையானும் இருக்குது. கரெக்டுங்களா? முதல்ல இந்த கிராஃபைன் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம் வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாதவை எவை? முதலில் நம் மனதில் வருவது காற்று, தண்ணீர் அல்லது உணவு. ஆனால் அதுவே போதுமா? சூரிய ஒளியும் பூமியில் உயிர் இருக்க முடியாத ஒரு முக்கிய காரணியாகும். ஏனென்று புரிந்து கொள்வோம். சூரியனின் வரம்பில் பல வகை கதிர்கள் உள்ளன. அதில் கண்களுக்கு தெரியும் கதிர்கள் என்பது வானவில் காணும் 7 நிறங்கள். இந்த கண்களுக்கு தெரியும் கதிர்களின் இரு பக்கங்களிலும் கண்களுக்கு தெரியாத கதிர்கள் உள்ளன. ஊதா நிறத்திற்கு அப்பால் அல்ட்ரா வயலட், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள் உள்ளன. சிவப்பு நிறத்திற்கு அப்பால் இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், நீண்ட அலைகள் மற்றும் பல உள்ளன. இன்ஃப்ராரெட் கதிர்கள் அருகிலுள்ள, நடுவிலுள்ள மற்றும் தொலை இன்ஃப்ராரெட் கதிர்கள் என பிரிக்கப்படுகின்றன. தொலை இன்ஃப்ராரெட் கதிர்களில் 4 முதல் 16 மைக்ரான் வரை உள்ள நானோ வரம்பு மனித உடலுக்கு மிகவும் அவசியமானது. மனித உடலும் தொலை இன்ஃப்ராரெட் கதிர்களை உருவாக்குகிறது. இதனால் தான் மனித உடலில் வெப்பம் உள்ளது. சூரிய உதயத்தின் போது சுமார் 1 மணி நேரம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது 30 முதல் 45 நிமிடங்கள் வரை நாம் இந்த கதிர்களை சூரியனிலிருந்து பெறுகிறோம். இதை நீங்கள் இயற்கையில் காணக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், ஒரு ஆமை கடற்கரையில் முட்டையிடுகிறது. அந்த முட்டைகள் தொலை இன்ஃப்ராரெட் கதிர்களின் தாக்கத்தில் வெடிக்கின்றன. அதேபோல் முன்பே பிறந்த ஒரு குழந்தையை இன்குபேட்டரில் வைக்கிறார்கள். அங்கு அந்த குழந்தை தொலை இன்ஃப்ராரெட் கதிர்களுக்கு உட்படுத்தப்படுவதால் வளர்ச்சியடையாத உறுப்புகள் வளர்ச்சி பெறுகின்றன. இதனால் இந்த கதிர்கள் வாழ்க்கையின் ஒளி என்றும் அழைக்கப்படுகின்றன. நாசாவில் ஒரு ஆய்வு நடைபெற்றது. அதில் விண்வெளிக்கு சென்ற விண்வெளி வீரர்கள் திரும்பி வந்த போது அவர்கள் உடல் நலக்குறைவாக இருந்தார்கள் அல்லது அவர்களின் மாற்றுச் செயல் பாதிக்கப்பட்டது. ஆனால் ஏன் இப்படி சம்பவித்தது? விண்வெளி வீரர்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்து மற்றும் தொடர்ச்சியான ஆக்சிஜன் வழங்கப்பட்டது. அவர்களின் அட்டவணையும் அறிவியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டது. நாசா கண்டுபிடித்தது என்னவென்றால், விண்வெளி வீரர்களுக்கு சூரிய ஒளி குறைவாக இருந்தது. ஆகவே ஒரு தீர்வை கண்டுபிடிக்க பல வகையான மண்ணுகள் 300 முதல் 400 டிகிரி வெப்பத்தில் சூடாக்கப்பட்ட போது அவை தூர இடைவரிசை விரிகதிர்களை ஃபார் இன்ஃப்ராரெட் ரேஸ் வெளியிடும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். பல ஆண்டுகளாக நடந்த ஆய்வுகளுக்கு பிறகு 26 விதமான செராமிக் மற்றும் கனிம ஆக்சைடுகளை ஒன்றாக கலந்து 1600 டிகிரி வெப்பத்தில் சூடாக்கும் போது உடல் வெப்பநிலையில் தூர இடைவரிசை விரிகதிர்களை வெளியிடக்கூடிய ஒரு பொருள் உருவாகும் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். இந்த பொருள் பயோசெராமிக் பொருள் என்று அழைக்கப்பட்டது.